வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையல் அறையில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மசாலா பொருள் தான். ஆனால் அதனுடைய மருத்துவ சக்தியை பற்றி பலருக்கும் தெரியாது. அதுதாங்க ஜீரகம். வெறும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை தண்ணீரில் ஊற வைத்து இல்லைனா கொதித்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். செரிமானம் மேம்படும். உடல் எடை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். உடலுக்கு தேவையான சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிடைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஆனால் அனைவருமே தினமும் இந்த ஜீரக தண்ணீரை குடிக்கலாமா? யாருக்கு இதை குடிக்கலாம், யாரெல்லாம் இதை குடிக்கக்கூடாது, அதிகமாக குடித்தா என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும், ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்க வேண்டும், காலையில் குடிக்கிறதா இல்லை இரவில் குடிக்கிறதா, எந்த நேரத்தில் குடிக்கிறது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். ஜீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் ஜீரகத்தில் இரும்புச்சத்து, ஜீரக தண்ணீர் பயன்படுத்துறதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னென்னா, செரிமானத்திற்கு இது பயனுள்ளதாக இருக்குது. ஜீரக தண்ணீர் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண சாறுகளை சுரப்பியை தூண்டுறதுக்கு இது பயன்படுது. அதனால தான் அஜீரணம், வயிற்று உப்பசம், வாய்வு, வயிறு கனமாக இருப்பது போன்ற பிரச்சனைகள் குறையிறதுக்கு இது உதவியாக இருக்குது. சாப்பிட்ட பிறகு சிலருக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுதுங்க. ஜீரக தண்ணீர் குடித்தால் மட்டும் உடல் எடை குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு பகுதி தாங்க. ஆனால் இது கூடவே நீங்கள் சரியான உணவுகள், கலோரி குறைந்த உணவுகளையும் உடற்பயிற்சியும் செஞ்சீங்கன்னா அது கூட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உடற்பயிற்சி நீங்கள் கடினமான உடற்பயிற்சிலாம் செய்ய வேணாம். ஜஸ்ட் ஒரு 20லேருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொண்டுட்டு ஜீரக தண்ணீரையும் குடிச்சிட்டு கலோரிகள் குறைந்த உணவுகளை எடுத்துட்டு நல்ல ஒரு தூக்கம் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே குறைஞ்சு உங்களுக்கு உடல் எடை குறையப்படும். வெறும் ஜீரக தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே விடாதீர்கள். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இப்படி ஜீரக தண்ணீர் குடிக்கிறதுனால உங்களுக்கு பசியை கட்டுப்படுத்துறதுக்கு அது பயன்படுது. அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறையும். செரிமானம் நல்லா மேம்படும். ஸோ நீங்கள் ஜீரக தண்ணீரை எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா, உங்கள் உடலில் அந்த மெட்டபாலிசம் ஸ்பீடாக இயங்க ஆரம்பித்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதில் செரிமானம் ஆகிரும். இதனால இது உடல் எடை குறைக்கிறதுக்கு அடுத்து மூன்றாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக ஜீரகம் இருக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஜீரகம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுறதாக கூறப்படுது. ஆனால் இது மருந்துக்கு மாற்று அல்ல. ஸோ நீங்கள் மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரையை ஒருபுறம் எடுத்துக்கிட்டு ஜீரக தண்ணீரை எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமான விஷயம். இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஜீரகம் மற்றும் ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கொழுப்பு அளவையும் ட்ரை கிளிசரைடுகளையும் சிறிதளவு குறைக்கிறதுக்கு நம்ம ஜீரகம் பயன்படுது. அதனால் இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. ஸோ இதயம் சார்ந்த நோய்கள் தான் இப்போ அதிகமாகவே வருது. அதனால் ஜீரகத்தை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 5வது நன்மை என்னன்னா, ரத்த சோகையை சரி பண்றதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்துல இரும்பு சத்து இருக்குது. இதனால ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாவை தடுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஸோ நீங்க ஜீரக தண்ணி கூடவே ரத்தம் அதிகரிக்கக்கூடிய உணவுகள் சில இருக்குது. அது இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஜீரக தண்ணீர் மட்டும் நீங்க குடிச்சிட்டு விட்டுறக்கூடாது. ஜீரக தண்ணீரை நீங்க காலைல குடிச்சிட்டு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது முருங்கைக்கீரை, மாதுளை, அத்திப்பழம், ஸோ இந்த பழங்களையும் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரத்தம் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படும். அடுத்து 6வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சலாம் பிடிக்கும். அவங்கெல்லாம் ஜீரகத்தை அடிக்கடி எடுத்துக்கிற பொழுது ஜீரக தண்ணீரை குடிக்கிறது மூலம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும்.
அடுத்து 7வது நன்மை என்னன்னா, தோல் அழகா பராமரிக்கிறதுக்கு ஜீரகம் மற்றும் ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. சிலருக்கெல்லாம் முகங்கள்ல அடிக்கடி பருக்கள், எண்ணெய் வழிந்த முகம் இதெல்லாமே வரும். ஸோ இதற்கு காரணம் என்னன்னா, உங்க உடல்ல வந்து நச்சுக்கள் வந்து இருக்கிறதுனால, இன்னொன்னு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்னால முகங்கள்ல முகப்பருக்கள் வரும். ஸோ ஆனா இந்த ஜீரகத்த நீங்க எடுக்கும்போது குடல் வந்து சுத்தமாக்கப்படும். ஹார்மோனையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இது பயன்படுது. அதனால முகங்கள்ல வரக்கூடிய முகப்பருக்கள போக்குறதுக்கும், எண்ணெய் வடிந்த சருமத்த போக்குறதுக்கும் ஜீரகம் வந்து பயன்படுது. அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, தலைமுடிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. ஜீரகத்துல இரும்பு சத்து இருக்குது. அடுத்து வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. சில ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணுதுன்னா, முடிய ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ ஜீரகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களுமே முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களா இருக்குது. ஸோ அதனால ஜீரக தண்ணீரை எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு முடி ஆரோக்கியமாக்கப்படும். நல்ல ஒரு ஷைனிங்கான முடியும் கிடைக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. கல்லீரல பாதுகாக்கும் திறன் கொண்டது ஜீரகம். அதனால கல்லீரலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் ஜீரகம் கொடுக்குது. அதனால ஜீரகத்தை பயன்படுத்தும் போது கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேற்றத்துக்கும், கல்லீரல ஆரோக்கியமா செயல்படுத்துறதுக்கும் ஜீரகம் வந்து பயன்படுது. அடுத்து 10வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை போக்குறதுக்கு ஜீரகம் பயன்படுது. போதுமான தண்ணி கூட நம்ம காலையில வெறும் வயிற்றில 1 கிளாஸ் ஆஃப் ஜீரக தண்ணீரை எடுத்துக்கிற போது செரிமான இயக்கம் மேம்படுத்தி மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம ஜீரக தண்ணீருடைய நன்மைகளை பார்த்தோம். இப்ப எப்படி சரியான முறையில ஜீரக தண்ணீரை தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்து 1 டம்ளர் தண்ணியில இரவுல நீங்க ஊற வச்சுட்டு தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கலாம். இது ஒரு மெத்தட். சிலருக்கு வந்து இரவு முழுக்க ஊற வச்சு காலைல குடிக்கிறது பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா, இன்ஸ்டண்டா கொதிக்க வச்சு குடிக்கிறது. காலையில எந்திரிச்ச உடனே 1 கிளாஸ் ஆஃப் தண்ணி எடுத்து நீங்க பாத்திரத்துல ஊத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்க கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வடிகட்டி அதை வந்து நம்ம இன்ஸ்டண்டா குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. எப்போ குடிக்கணும்னா, காலையில வெறும் வயிற்றுல குடிச்சாதான் நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். அப்படி வெறும் வயிற்றுல குடிக்க பிடிக்காதவங்க உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சுட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும்னா, ஒரு நாளைக்கு 1 டம்ளர் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மட்டும் தான் பயன்படுத்தி குடிக்கணும். அதிகமா குடிக்க வேண்டாம். அதிகமா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து நேரிடும். ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டா தான் அது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து இந்த ஜீரக தண்ணீரை எடுக்கக்கூடாது அப்படின்னா, லோ பிளட் சுகர் இருக்கிறவங்க, ஸோ குறைந்த சர்க்கரை அளவு இருக்கிறவங்க வந்து ஜீரக தண்ணீரை எடுக்க வேண்டாம். ஏன்னா இது ஜீரக தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா, ரத்த சர்க்கரை அளவை குறைக்கும். ஸோ ஏற்கனவே கம்மியா இருக்கிறதுனால இது இன்னமும் குறைச்சு விட்டுரும். இதனால உங்களுக்கு தலை சுற்றுதல், மயக்கம், உடல் நடுக்கம் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வரும். அதனால குறைந்த சர்க்கரை அளவு இருக்கிறவர்கள் இதை எடுக்கிறத தவிர்க்கணும். அதே மாதிரி குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவர்களும் ஜீரக தண்ணீரை எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது உதவியா இருக்கும். குறைந்த ரத்த அழுத்தம் இருந்தா அவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்து 3வது நபர் யாருன்னா, சிலருக்கு வந்து அலர்ஜி ஹிஸ்டரி இருக்கும். அவர்கள் வந்து ஜீரகம் சார்ந்த ஜீரக தண்ணீரை குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு ஒவ்வாமைலாம் இருக்கும். ஜீரகம் ஸ்மெல்லே ஆகாது. அப்படி இருக்கிறவங்க எடுக்க வேண்டாம். அவங்க எடுத்துக்கிட்டா அரிப்பு, தடிப்பு, மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு நபர் யாருன்னா, கர்ப்பிணி பெண்கள் தனியா வந்து ஜீரக தண்ணீரை வந்து குடிக்க வேண்டாம். நார்மலா உணவுல நீங்க எப்பவும் சேர்க்குறீங்கல்ல, அதுவே போதுமானது. ஸோ தனியா எடுத்து குடிக்கிறதா இருந்தா நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட ஆலோசனை பெற்றுட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஜீரக தண்ணீர் அதிகமா குடிச்சா வயிற்றுப்போக்கு, வயிற்றுல எரிச்சல், தலை சுற்றுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதனால யாரெல்லாம் தவிர்க்கணுமோ அவர்கள் தவிர்த்து விடுங்கள். அளவா எடுக்கிறவங்க அளவா எடுத்துக்கிறங்கள். அதிகமா எடுக்க வேண்டாம். ஸோ இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கிறங்க. யார் வந்து ஜீரக தண்ணீரை பயன்படுத்தலாம் அப்படின்னா, அஜீரணம், செரிமான தன்மை கம்மியா இருக்கிறவங்க, சிலருக்கு வந்து எது சாப்பிட்டாலும் செரிக்காது. ஸோ அஜீரணம் இருக்கிறவங்க, அடிக்கடி வயிறு உப்பசம் இருக்கிறவங்க, ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்கு நான் போறேன், உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஜீரக தண்ணீரை வந்து பயன்படுத்தலாம். ஸோ மற்றபடி எல்லாருக்குமே வந்து நம்ம சொன்ன எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். இவங்க வந்து
கம்பல்சரி வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறதா இருந்தால் நீங்கள் ஜீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டு தினமும் வந்து உடற்பயிற்சி வந்து மேற்கொள்ளணும். ஒரு நாளைக்கு நடைப்பயிற்சி வந்து 20லிருந்து 30 நிமிடம் மேற்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி வந்து 2லிருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறங்க. தூக்கம் ரொம்பவே முக்கியம். ஸோ 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. அடுத்து கால்சியம், புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. இதெல்லாம் எடுக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான லைஃப்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.